والصلاة والسلام على رسول الله. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وبارك على محمد. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. هو الله الذي لا إله إلا هو الملك القدوس السلام المؤمن المهيمن العزيز الجبار المتكبر. سبحان الله عما يشركون. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: أنا الله لا إله إلا أنا مالك الملوك قلوب الملوك في يدي. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாக. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இணை துணையற்றவன், ஏகன், சர்வ காரியத்தை செய்யும் சக்தியுடையவன். அல்லாஹ் தனித்தவன், அவன் தேவையற்றவன், அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது, அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அல்லாஹுக்கு நிகராக யாருமே கிடையாது. ஸலாத்தும் சலாமும் கடைசி நபியாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய ஸஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் மக்ஃபிரத்தை சொரிந்தருள்வானாக. புனித ஜும்மாவுக்கு சமூகம் கொடுத்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா நேரங்களிலும் அல்லாஹுவை பயந்து வாழுமாறு, தக்வாவுடன் வாழும்படி முதல் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், இந்த கலிமா தான் எங்களை இந்த உலகத்தில் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றது. இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த சொல் இருக்குது, ஒரு முஸ்லிமுடைய, முஃமினுடைய உள்ளத்தில் மிக பிரம்மாண்டமான சக்தியை உண்டாக்கின்றது. லா இலாஹ இல்லல்லாஹுக்கு நிகராக எதுவும் கிடையாது. நாங்கள் கதா கதிர் என்ற ஒன்றை நம்பி இருக்கின்றோம். லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது என்ன? கண்ணியமிக்க சகோதரர்களே, முஸ்லீம்களுக்கு, முஃமின்களுக்கு அல்லாஹ் மனிதர்களுக்கு குர்ஆனில் 36 அல்லது 37 இடங்களில் அல்லாஹ் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதனுடைய விளக்கம் என்ன என்பதை அல்லாஹ் படித்துக் கொடுத்தார். அல்லாஹுவை தவிர எங்களுக்கு வேறு கடவுள் கிடையாது.
நாங்கள் இபாதத் செய்வதற்கோ பயப்படுவதற்கோ அஞ்சுவதற்கோ உதவி தேடுவதற்கோ எங்களுடைய கஷ்டங்களை சொல்வதற்கோ சந்தோஷங்களை பரிமாறிக்கொள்வதற்கோ அனைத்துக்கும் எங்களுக்கு ஒரே ஒரு இலாஹ் அவன்தான். நலவு வந்தால் அல்லாஹ் தருகிறான், ஃபித்னா வந்தால் சோதனை வந்தால் அதுவும் அல்லாஹ் தான் தருகிறான். நம்பிக்கை எங்களுடைய. நல்லது நடந்தால் இஸ்லாத்தில் தொடர்ந்து இருக்கிறது. ஏதாவது வாழ்க்கையில கெடுதி நடந்துட்டு, கெடுதியுடைய தோற்றத்தில் ஏதாவது நடந்துட்டு, சோதனை அப்படி அல்லாஹ் விட்டு ஓரமாகிறதா? அல்லாஹ் சொல்றன், அவங்க சரியில்லாதவங்க. மக்கள் ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. எப்படின்னா, நல்லது வந்தா அல்லாஹ் சரி, சோதனை வந்தா, பிரச்சனை வந்தா, ஃபித்னா வந்தா அப்படியே பிறன்றுவாங்க. அல்லாஹ் சொல்றேன், அது பிறகு அல்லாஹ் எல்லாம் சரி வராதப்பா. وَمِنَ النَّاسِ مَن يَعْبُدُ اللَّهَ عَلَى حَرْفٍ. அல்லாஹ் சொல்றான், மனிதர்கள்ல சிலர் இருக்கிறாங்க ஓரத்துல நிப்பாங்க, போர்டர்ல இஸ்லாத்தை பின்பற்றுறது. فَإِنْ أَصَابَهُ خَيْرٌ اطْمَأَنَّ بِهِ. நலவு வந்தா சந்தோஷம், அல்லாஹ் தொழில் நடக்குது, காசு வருது, நலவு நடக்குது, சந்தோஷம், இஸ்லாம் நல்லம். وَإِنْ أَصَابَتْهُ فِتْنَةٌ. ஒரு ஃபித்னா ஒன்று வந்துட்டு, கஷ்டம் ஒன்று வந்துட்டு, மரணம் வந்துட்டு, சொத்து அழிஞ்சிட்டு, வெள்ளம் ஒன்று வந்துட்டு, பூகம்பம் ஒன்று வந்துட்டு, என்ன செய்யற? இப்ப என்ன செய்யறது? இன்கலப அலா வஜ்ஹி. அல்லாஹ் சொல்றான், அப்படியே பிறன்றுவாங்க. ஹஸிரத் துன்யா வல் ஆখিরা. உலகமும் நஷ்டம், ஆகிரம் நஷ்டம். ذلك هو الخسران المبين. அதுதான் பெரும் நஷ்டம். கண்ணியமிக்க சகோதரர்களே, லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது என்ன? எனக்கு எது நடந்தாலும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வருகிறது, நான் அல்லாஹ்வுக்குரியவன். அந்த ஈமான் எங்கட கல்புல உறுதியாகும். குர்ஆன்ல சகோதரர்களே, இந்த 37 இடங்கள்ல இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் எப்படி வருது தெரியுமா? 4 முறையில வருது. ஒன்று, லா இலாஹ இல்லல்லாஹ் ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ் ஃபஸ்தக்ஃபிர் லிதம்பிக். அறிந்து கொள்ளுங்கள் மனிதர்களே, அல்லாஹ்வை தவிர உங்களுக்கு வேறு கடவுள் இல்லை. யார் சொல்லித்தாரா? அல்லாஹ் சொல்லித்தார். இரண்டாவது எப்படி வருது தெரியுமா? லா இலாஹ இல்லாஹு. லா இலாஹ இல்லாஹு. அல்லாஹ் சொல்றான், ஹுவல்லாஹுல்லதீ லா இலாஹ இல்லாஹு. அந்த அல்லாஹ், அவனை தவிர உங்களுக்கு வேற இலாஹ் இல்லை. அப்ப முதலாவது என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ். இரண்டாவது முறை என்ன? லா இலாஹ இல்லாஹு. மூன்றாவது என்ன தெரியுமா? அல்லாஹ்வே சொல்றார். மூசா அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் தூர்சீனா மலை அடிவாரத்துல கூப்பிட்டு அல்லாஹ் சொல்லி கொடுத்த என்ன தெரியுமா? இன்னனி அனல்லாஹ் லா இலாஹ இல்லா அன. இல்லாஹுவும் இல்ல, இல்லல்லாஹும் இல்ல, இல்லா அன. குர்ஆன்ல 3 இடத்துல வருது இல்லா அன. சூரத்துல் நஹ்ல், சூரத்துல் அம்பியால, சூரா தாஹால. அல்லாஹ் சொல்றான், மூசா, என்ன தவிர உங்களுக்கு வேற ஒரு ஆள் இல்ல, நான் தான் கூட இலாஹ். இது 3வது முறை. லா இலாஹ இல்லா அன ஃபஅபுதுனி. என்னத்தான் நீங்க இபாதத் செய்யும். 4வது முறை என்ன தெரியுமா? ஆபத்துல சிக்கிய ஒரு நபி எப்படி அல்லாஹ் அழைத்தார்? ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துடைய நிலைமை எங்கட யாருக்கும் வரல. ஃபிளைட்ல போறோம்,
கப்பல்ல போறோம், வீட்டுள்ளுக்கு இருக்கிறோம், தண்ணி வந்துட்டு என்ன செய்யறது? இப்ப ஹெலிகாப்டர் நம்புறதா? ஹெலிகாப்டர்ல பாதுகாப்பாங்க, அரசாங்கம் பாதுகாப்பாங்க, மக்கள் பாதுகாப்பாங்க. ஆனா ஹஸ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் எங்களுக்கு எல்லாம் படிச்சு தந்துட்டாங்க எப்படி அழைக்கணும். லா இலாஹ இல்லா அன்த. அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் ஒன்று, இரண்டாவது லா இலாஹ இல்லாஹு, மூன்றாவது லா இலாஹ இல்லா அன, நான்காவது லா இலாஹ இல்லா அன்த. யா அல்லாஹ், ஒன்ன தவிர எனக்கு வேற இலாஹ் இல்லை. கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு ஓத 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 அல்லாஹ் என்ன செய்தான்? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு உலகத்திலே நடக்காத ஒரு ஆச்சரியம், மீன் அனுப்புறான், மீன் விழுங்கியது சொர்க்கமாக மாறியது. பிரச்சினைகள், கஷ்டங்கள் சொர்க்கமாக. சொல்லுவாங்களே தங்க சுனாமி, சொன்னாங்களே இல்லையா? சுனாமி வந்த நேரம் அழிஞ்சாங்க, ஊடெல்லாம் அழிஞ்சிட்டு, பெரிய கவலை. ஒரு வருடம் முடிஞ்சு மக்கள் சொல்ல தங்க சுனாமி அப்பா இது. ஏன் புதிய வீடு, செல்வம், யார் நினைக்கலையே இப்படியெல்லாம் மாறும் என்று வாழ்க்கை. ஆரம்பத்தில் ஒரு நாள், 2 நாள், ஒரு வாரம் அழிஞ்சிட்டு எல்லாம் மரணங்கள். ஒரு வருடம் கழிஞ்சிச்சா பரக்கத். கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹுடைய ஹிக்மத் தெரிய. எதனால் எது நடக்கும்? அஸா அன் தக்ரஹு ஷைஅன் வஹுவ கைருல் லகும் وعسى أن تحبوا شيئا وهو شر لكم والله يعلم وأنتم لا تعلمون. அல்லாஹ் சொல்றான், சிலதை நீங்க வெறுப்பீங்க, ஆனா அதில் உங்களுக்கு கைர் இருக்கிறது. சிலதை நீங்க விரும்புவீங்க, ஆனா அதிலே உங்களுக்கு ஷர் இருக்கிறது. அல்லாஹ்க்கு தான் எல்லாம் தெரியும், உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. கண்ணியமிக்க சகோதரர்களே, உள்ளத்துல எப்பொழுதும் மரணம் வரைக்கும் எங்கட உள்ளத்துல உறுதியாக்கணும் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லாஹு, லா இலாஹ இல்லா அன்த, லா இலாஹ இல்லா அன. சந்தோஷம் கொண்டு வந்துட்டு என்ன செய்யும்? முதல் அல்லாஹ்க்கு தானே சொல்லணும். சஜிதா ஷுக்ர் எதுக்கு இருக்குது? நன்றியுடைய சஜிதா, சுஜூது செய்தி அல்லாஹ் உனக்கு நன்றி. உள்ளத்துல கவலை ஒன்று வந்துட்டு யார்கிட்ட போய் சொல்றது? முதல் மனைவிட்டியா சொல்லணும், நண்பர்கிட்ட இல்ல, அல்லாஹ். சந்தோஷத்தையும் கவலையும் பேசணும் அல்லாஹ் இடத்துல. அதான் லா இலாஹ இல்லல்லாஹ். சரி, இன்றைக்கு உலகம் சொல்லுது என்ன? கஷ்டத்தை சந்தோஷத்தை ஷேர் பண்ணுங்க, மக்களுக்கு சொல்லு. இல்லை, எனக்கு சதகா கொடுக்கிறது, எதற்கு சதா? லில்லாஹ் தானே, அல்லாஹ்க்கு தானே. சதகா கொடுக்கிறது போட்டோ பிடிக்கிறதுக்கு இல்லையே, பேஸ்புக்கு இல்லையே. கொடுங்க, மறைங்க, அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறார், அல்லாஹ் சந்தோஷப்படுவான். பேசுங்க, யாருக்கு? அல்லாஹ்க்கு. எல்லாமே அல்லாஹ்க்கு சகோதரர்களே. இன்னா லில்லாஹ் வ இன்னா இலைஹி ராஜிஊன். எனக்கு இந்த துஆ சொல்லி தந்திருக்கு. இன்னா லில்லாஹ், நாங்க அல்லாஹ்வுக்குரியவர்கள். நாங்க யாருக்குரியவர்கள்? எங்கள்கிட்ட ஷிர்க் இல்ல. நாங்க அல்லாஹுவை தவிர அதை மீறி போக மாட்டோம் ஒரு நாள். நாங்க முஸ்லீம்கள், நாங்க மூமின்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்துல காட்டரபியில் வந்தாங்க, அஅராப் வந்து சொன்னாங்க, காலத்தில் அஅராபு ஆமன்னா, நாங்க மூமின்கள். அல்லாஹ் சொன்னான், கூலு அஸ்லம்னா, முஸ்லிம் என்று சொல்லுங்க, மூமின் இல்லை நீங்க. ஏன்? வலம்மா யதுகுலில் ஈமானு ஃபீ குலூபிக்கும், உங்களோட கல்புல என்ன ஈமான் வரல. ஈமான் வேற, இஸ்லாம் வேற. ஈமான் வேற சகோதரர்களே.
இஸ்லாம் வேற. இஸ்லாம் முதல் படித்தரம், அதுக்கு அடுத்தது ஈமான். ஈமான் வர 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 என்ன நடக்கும் தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு வ அலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முஃமினூன். அல்லாஹ்வை தவிர உங்களுக்கு வேற கடவுள் இல்லை. மூமின்களே அல்லாஹ்வை மட்டும் நம்புங்க. ஒன்றுமில்லை உங்கள்ட்ட. உடுப்பில்லை. உடுக்க ஒரு நாள் வரப்போகுது இன்ஷா அல்லாஹ். எங்களுக்கு உடுப்பில் ஒரு நாள் வரப்போகுது. எல்லாருக்கும் வரப்போகுது. அவ்வளோ சொத்தும் அவ்வளோ ஆடைகளும் இழந்து எங்களை கட்டில வைக்கிற ஒரு நாள் வரப்போகுது. இப்ப யார் எங்களுக்கு இருக்கிறா? மனைவியா? எங்கட பிள்ளையா? எங்கட கூட்டாளியா? யாரு? ஒத்தர் அல்லாஹ் மட்டும்தான். எங்களை கொண்டு போய் வைக்கிறது கபருக்குள்ள. ஒத்தரும் இல்லை, இருட்டு. அதுவும் கனடா கபரை நினைச்சாலே தலைவலிக்குது. அடக்கினா போனது இல்லை. அது போறோம் அடக்கி எத்தனை பேர் அடக்கி போட்டோம். யார் போனது அங்க? கபருக்கு மேல ஸ்னோ. நினைச்சா இந்த பழக்கம் இல்லையே, புதுசா இருக்குது இந்த கபர். வரமாட்டாங்க ஒருத்தர், தனியத்தான். அப்ப தனி என்ற யாரோட? அல்லாஹ்வோட. நாங்க அல்லாஹ்வோட. லா இலாஹ இல்லல்லாஹ். இதுதான். அல்லாஹ் ஒரு நாளும் மறந்துடக்கூடாது. அல்லாஹ்வை கைவிட்டக்கூடாது. சகோதரர்களே, சந்தோஷம் வருது. ஃபிரௌனுக்கும் நும்ரூதுக்கும் என்ன நடந்தது? உலகத்தில் ரெண்டு பேர் தான் அல்லாண்டு வாதாடினார்கள். உலகத்தில் எத்தனை பேர் தான் இலாஹ்னு வாதாடின? 2 பேர். முதலாவது நும்ரூத், இரண்டாவது ஃபிரௌன். இந்த 2 பேருக்கும் அல்லாஹ் கொடுத்தது எங்கட யாருக்கும் தராத அல்லாஹ் கொடுத்தான். கொடுப்பான் அல்லாஹ், அள்ளி அள்ளி கொடுத்தான். அதுல மிக முக்கியமாக பெருமைவார இடம் ஆட்சி. ஆட்சியாளர்கள் இருக்கிறாங்களே, அவங்களுக்கு பெருமை சும்மா வரும். அல்லாஹ் கொடுத்தான். என்ன மாலிகுல் முல்க் அல்லாஹ் தானே, மாலிக் யௌமித்தீன். நும்ரூது கொடுத்தான் அல்லாஹ். கொடுக்க என்ன செய்யும்? பணியும். எங்கள்ட செல்வம் இருக்குது, அல்லாஹ் தந்துட்டான். தர பணியும். மரத்துக்கு கிளைகள் கூட கூட மரம் நிமிந்து நிற்குமா? பணியுமா? பணியும். கொடுக்கணும் மக்களுக்கு. கொடுத்து போட்டு சும்மா இருக்கும். சொல்லுவாங்களே, ஆம 1000 முட்டை விட்டுட்டு சும்மா இருக்கும். அது ஆனா கோழி ஒரு முட்டை விட்டுன்னு செய்யும். முழு உலகத்துக்கும் கொக்கரிச்சிடும். முட்டை விட்டுருக்கிறேன், முட்டை விட்டு. செல்வம் வர வர கொடுக்கணும் மக்களுக்கு. ஆட்சி கிடைச்சா நல்லது செய்யும். நும்ரூத் என்ன செஞ்சான் தெரியுமா? பபிலோனியாவுடைய ஆட்சி நும்ரூதுடைய கையில வந்தா பார்த்தான், நான் தான் பெரியாள். என்ன செஞ்சான் தெரியுமா? நான் தான் உங்களுடைய கடவுள் இலா. கட்டினான் பெரிய கட்டிடம் ஒன்று. எவ்வளவு பெரிய கட்டிடம் என்றா சொன்னா வானம் வரைக்கும் கட்டியாச்சு. சர்ஹ்ங்கிறதுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சா? நீ கடவுள் தானே வாதாடின. அல்லாஹ் கடவுள் என்று வாதாடினவங்களை விடமாட்டான், பின்பற்றினவர்களை விடமாட்டான் ஒரு நாளும். அல்லாஹ் என்ன செய்தான் தெரியுமா? 800 வருஷம் ஆட்சி நும்ரூதுடைய. அல்லாஹ் அதுக்கு அனுப்பினது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இன்றைக்கு உலமாக்கள் உண்மையை சொல்லக்கூட கசப்பா இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. கசப்பு வருந்தான், அதுக்கு உலமாக்கள் மௌத்தாகும். உலமாக்கள் மௌத்தானத்தான் அந்த கசப்புகள் நீக்கும். ஹக்க சொல்லணும். எப்படியாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முன்னுக்கு நின்றாங்க. இலாஹ் கடவுள் என்று வாதாடிய நும்ரூதுக்கு முன்னால நிக்கிறாங்க. லேசி இல்லையே. என்ன செஞ்சார் நும்ரூத்? விவாதத்துக்கு வா பாப். சரி, விவாதம் பைத்தாச்சு. என்ன விவாதம்? அந்தந்த விவாதம் செய்யறது அல்ல விவாதம் என்கிறது. அல்லாஹ் இருக்கிறானா இல்லையா, இதுதான் விவாதம். சரி, பிரிய சாஃபர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தனியே. நும்ரூத் கேட்டான், அலம் தர இலல்லதி ஹாஜ்ஜ இப்ராஹீம ஃபீ ரப்பி அன் ஆதாஹு அல்லாஹுல் முல்க். இன்றைக்கு விவாதம் பண்றான், தொழுவையை தூக்கிட்டு அது இதெல்லாம் விவாதம் இல்லை. அறிவு குறைஞ்சத்தால் நடக்கிற பிரச்சனை. இதெல்லாம் படிக்காதவங்களால் நடக்கிற பிரச்சனை. விவாதம் அல்லாஹ் இருக்கிறானா இல்லையா, நீயா அல்லாஹ் வேற யாருமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தனியே நிக்கிறாங்க.
நும்ரூத் சொன்னான், அரசன் ஆட்சி கையில் எப்படி இருக்கும், பட சொன்னான், நான் தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ரப்பி அல்லதி யுஹ்யி வ யுமீத், என்ற அல்லாஹ் தான் உயிரை தாரது, என்ற அல்லாஹ் தான் மௌத்தாக்குறது. நும்ரூத் சொன்னான், நான் மாதிரி செய்யறேன். ரெண்டு பேரை கூப்பிட்ட, ஒத்தரை கழுத்தை வெட்டி விட்டார், உயிர் போய்த்தான் இல்லையா, ஒத்தரை சும்மா அனுப்பினான். இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அடுத்து சொன்னாங்க, என்ற அல்லாஹ் சூரியனை கிழக்கிலிருந்து உதிக்க வைக்கிறான், உங்களால ஏழுமெண்டா மேற்கிலிருந்து உதிக்க வைங்க பாப்போம். ஃபபுஹிதல்லதி கஃபர், உடனே நும்ரூத் வாயை பொத்திட்டான், இதுக்கு மேல பேசலாம். இப்ப நும்ரூத் வச்சிட்டு இருந்தான், இப்ராஹிமை விடக்கூடாது, பழி வாங்குறது தெரிந்தானே, பழி வாங்குறது. என்ன செஞ்சார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்? எவ்வளவு சொன்னாங்க நும்ரூத், சொன்னா நான் தான் கடவுள், நான் தான் இலா. அந்த மக்களுக்கு காசை கொடுத்துட்டு சாமான கொடுத்துட்டு நான் கடவுள் என்றா, அல்லாஹ் ஆட்சி கொடுத்தது. என்ன செஞ்சான் கடைசியா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நெருப்பு போடு. எவ்வளவு பெரிய நெருப்பா இருந்திருக்கும் அது. சொல்றாங்க வரலாற்று ஆசிரியர்கள், நெருப்பு மேல எரிது, பறவைகள் கீழே உழுவுது அதுல பொசிஞ்சு, அவ்வளவு பெரிய நெருப்பு அது. சேர்த்தாச்சு, வேற போட விடக்கூடாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்புக்கு பயந்தாங்களா, நும்ரூது பயந்தாங்களா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை தான். என்ன சொன்னாங்க? ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வகீல். எப்படி ஆபத்தான கட்டங்கள். ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வகீல், அவ்வளவுதான். மலக்குகள் வாராம், மிஞ்சணிக்குல ஏத்தியாச்சு, சும்மா நெருப்புல போடையில இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை ஒரு மெஷின்ல செட் பண்ணி வீசோம். மலக்குகள் கேட்டாங்க, இப்ராஹிம் என்ன செய்யும் இந்த நேரம்? அம்மா இலைக்கும் ஃபலா வ அம்மா இலல்லாஹி ஃபபலா. அந்த இடத்துல சொன்னாங்க, நீங்களே தேவையில்லை, எனக்கு அல்லாஹ் மட்டும் போதும். எப்படி ஈமான்? எங்கட ஈமான சகோதரர்களை செய்து கொள்ளும். மலக்குகள் கூட எனக்கு வானா, எனக்கு யாரு? அல்லாஹ் போதும். இவ்வளவு இக்கட்டான கட்டமா வீசியாச்சு. நெருப்புல வீசினா நெருப்புல விழுந்துட்டாங்க. அல்லாஹ் என்ன செஞ்ச? அல்லாஹ்ட நெருப்பு. உலகம் யார் சகோதரர்களே? உலகம் யார்? அல்லாஹ். அடுத்த நிமிடம் அல்லாஹ் உலகத்தை செய்வான். உடனே அல்லாஹ், குல்னா யா நாரு கூனி பர்தன் வ ஸலாமன் அலா இப்ராஹிம், நெருப்புக்கு சொன்னோம், நெருப்பே கூலா குளிராக மாறு. உடனே குளிராயிட்டு நெருப்பு. நெருப்பு ஏசி மாத்தினா இல்லையா? குர்ஆன்ல இருக்குதா இல்லையா? சரி, நும்ரூதுக்கு என்ன நடக்குது? 400 வருஷம் கடந்துட்டு ஆட்சி. அல்லாஹ் என்ன செய்தான்? அவன் மூக்கால சின்ன ஒரு கொசு ஒன்று அனுப்பி விட்டான், மண்டையில் ஏறிட்டு மூளையில். அவர் ரிலாக்ஸ் என்ன தெரியுமா? அவருக்கு அடிக்கும் தலையில. எதால? கிடைக்கிற எல்லா தலையும் அடிச்சா மட்டும்தான் நிம்மதியா இருப்பார். உலக மன்னன், கடவுள் என்று வாதாடியவர், வரலாற்று ஆசி எழுதுறாங்க, 400 வருஷம் அல்லாஹ் அடிக்க வச்சா, மௌத்தாக்கல்ல, சும்மா அடிக்கணும். வார எல்லாரும் முதல் செருப்ப காலத்தை என்ன செய்யணும்? மன்னர் தலையில அடி அடின்னு அடிக்கணும். அடிச்சாதான் அந்த வருத்தம் சோமாவும். ஏன்? தான் கடவுள் என்று வாதாடியதற்கு அல்லாஹ் கொடுத்த தண்டனை. சரி, பின்பற்றின சமூகம் இருக்குது. 800 ஆண்டுகளுக்கு பிறகு அல்லாஹ் நும்ரூத கடவுள் என்று ஏற்றுக்கொண்ட அவ்வளோ பேருக்கும் அல்லாஹ் செய்த இந்த கொசுவை அனுப்பிதான் அல்லாஹ் அழிச்சான். இது முதலாவது. இரண்டாவது, கடவுள் என்று வாதாடியவன் யார் தெரியுமா? ஃபிரௌன். அவன் பபிலோனியாவுடைய மன்னன், இவன் மிஸ்ருடைய மன்னன். ஃபிரௌனுக்கு அல்லாஹ் கொடுத்து கொடுத்து கொடுத்து, நீங்க மிஸ்ருக்கு போனீங்கன்றா பாப்பீங்க, ஒரு மலையை செதுக்கி வச்சிருக்கிறான் ஃபிரௌன். அவனோட முகத்தை எவ்வளவு ஆட்சியா இருக்கு. பெருமை வந்துடக்கூடாது. எங்கள்ட்ட செல்வம், ஆட்சி கொடுங்க, பணிங்க. ஃபிரௌனுக்கு பெருமை வந்து சொன்னான், ஆனா ரப்புக்குமுல் அலா, நான் தான் உங்களோட பெரிய ரப்பன்ட்டான். என்ன கொடுக்க 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 அந்த பெருமை வரும். அல்லாஹ் ஆட்சியை கொடுத்துட்டானே. அதை சொல்லி 40 ஆண்டுகளுக்கு பிறகு திரும்ப மஅலிம்து லக்கும் மின் இலாஹின் கைரி சொன்னா, என்ன தவிர வேற கடவுள் உங்களுக்கு தெரியாது. அப்படியா? ஆனா ஃபிரௌனுக்கு தெரியும் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான்.
ஆபத்துக்கு பயன்படுத்த பார்த்தான் ஃபிரௌன். ஆபத்துக்கு பயன்படுத்துறா என்ன, எமர்ஜென்சிக்கு பயன்படுத்தி பார்க்கிற. அல்லாஹ் என்ன செஞ்சான், அவனையும் விடல்ல, அவனை பின்பற்றின அவ்வளவு பெரிய விடல். அல்லாஹ் மிஸ்ருடைய நைல் நதியில வச்சு அல்லாஹ் பிடிச்சான். எல்லாரையும் பிடித்ததோட ஃபிரௌன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, ஆமன்து அன்னஹு லா இலாஹ இல்லல்லதி ஆமனத் பிஹி பனூ இஸ்ராயீல். பனூ இஸ்ரவேலர்கள் நம்பி அந்த அல்லாஹ்வை நான் நம்புறேன், கலிமா சொல்லிட்டான். உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, ஒரு புடி மண் எடுத்து அப்படியே வாயில அமுக்கினான் ஃபிரௌன். என்ன அந்த களிமா இருக்குது, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்ன்றதோட அல்லாஹ் இரக்கம் வந்துரும். அல்லாஹ் என்ன வந்துரும், இரக்கம் வந்துரும். கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது சாதாரண களிமா அல்ல, சாதாரண களிமா அல்ல. லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லாஹு, லா இலாஹ இல்லா அன, லா இலாஹ இல்லா அன்த. இவ்வளோ பெரிய தனிப்பட்ட சமூகத்துடைய முழு பிரச்சினைக்கும் தீர்வு இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்கு. நியமிக்க சகோதரர்களே, எங்களை பார்த்து அல்லாஹ் என்ன சொல்றான், லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னவர்களே உங்களோட கடமை என்ன, உங்களோட கடமை என்ன தெரியுமா, நீங்க எப்படியாவது நரகத்தை விட்டு தப்பிச்சிட்டு வரணும். ஃபலக்தஹமல் அகபா வமா அத்ராக மல் அகபா. நரகம் என்கிறது லேசா தாண்டேல, பெரிய கனவாயது. இப்ப மலை இருக்குதுன்னு ரெண்டு மலைக்கு இடையில அப்படியே இறங்கி மேல ஏறணும்டா வயசாளிகளுக்கு ஏறுமா? அது மலை ஏறுறது லேஸ் இல்லை, அது ஏறினதான் தெரியும். இவ்வளவு ஹஜ்ஜி போயிருக்கிறோம், ஹிரா கோகைக்கு ஏறிக்க நாங்க ஏறிக்க மாட்டோம். கஷ்டம், அது கஷ்டம். அது சஃபா மலையிலே ஏறுறது இல்லை நாங்க. அல்லாஹ் சொல்றான், நரகத்தை தாண்டதுங்கிறது லேசி இல்லை. நீங்க என்ன செய்யணும், அல்லாஹ்வை நம்பின நீங்க என்ன செய்யணும் தெரியுமா, ஃபக்கு ரகபா. உங்களுக்கு தந்த செல்வம் அடிமைகளை உரிமையிடும், அடிமைகள் இல்லை. அப்ப என்ன செய்யறது, மத்தது அவு இத்ஆமு ஃபீ யௌமின் ذீ மஸ்கபா. பஞ்சம் வந்துட்டு சமூகத்துக்கு, நீங்க சாப்பாடு கொடுக்கணும். என்ன செய்யணும், நீங்க பஞ்சம் வந்தா இது எங்கட கடமை. இது பஞ்சம் வந்த நேரத்தை பார்த்து நாங்க விலையை கூட்டி விற்கிறதா சாமான்களை, அதெல்லாம் மிருகத்தனம், அது மனித நேயம் அல்ல. நல்ல டைம் சம்பாதிக்கிற டைம், அரிசி மோல் இருக்கு உதாரணமா, டைம் பார்த்து அரிசிக்கு விலையை கூட்டுறதா இல்ல. நல்ல மனசு என்ன தெரியுமா, சரி மார்ஜின் இல்லாம நஷ்டமும் இல்லாம எடுத்துட்டு போ, அது நல்ல மனித நேயம். இது உங்கள்ட்ட என்ன இருக்குது, சமூகத்துக்கு தேவை கொடுங்க. இது கஷ்டமான நேரம், பிரச்சனையான நேரம். இது ஸ்ரீலங்காவுக்கு மட்டுமல்ல, இந்தியா கனடாக்கும் வரும், கனடாக்கும் வரும், யூகேக்கும் வரும், அமெரிக்காக்கும் வரும். அமெரிக்கா நெருப்பு பத்திச்சு வந்துச்சு. ஒவ்வொரு நாட்டுக்கு மாறி மாறி தில்கல் ஐயாமு நுதாவினுஹா பைனன் நாஸ், மாறி மாறி வரும் அல்லாஹ்வுடைய சோதனை. இதெல்லாம் இந்த நேரம் விளையாடிடக்கூடாது, இந்த நேரம் பார்த்து உழைக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இல்லை. அரிசா மோல் இருக்குது, அவங்களோட என்ன இருக்குது, உங்களுக்கு நஷ்டம் இல்லாம கொடுங்க மக்களுக்கு. இத்ஆம் ஃபீ யௌமின் ذீ மஸ்கபா, கொடுங்க, செலவழி. அல்லாஹ் சொல்றான், இந்த நேரம் யதீம்கள் இருப்பாங்களே, அனாதைகள், யதீமன் ذா மக்ரபா அவ் மிஸ்கீனன் ذா மத்ரபா. மிஸ்கீன் மண்ல விழுந்து கிடப்பான், ஒன்றும் இல்லை. மத்ரபா அல்லாஹ் சொல்ற, மண்ல விழுந்து கிடக்கிற மிஸ்கீன் இருக்கிற உலகத்துல எல்லாம் அழிஞ்சிட்டு, ஊடு இல்லை, எனக்கு சொத்து இல்லை, இப்ப என்னைட்ட இருக்குதுன்னு சந்தோஷப்படுறதை விட உயர்ந்த மனம் என்ன தெரியுமா, மண் இருக்கிற மிஸ்கீனுக்கு கொடுத்து அந்த சிரிப்பை பார்க்கிறது, அந்த புன்முறுவலை பார்க்கிறது இருக்குதே, அதுதான் ஈமான், அதுதான் ஈமான். அல்லாஹ் அந்த ஆயத்துடைய கடைசியில சொல்றான், வதவாஸௌ பிஸ்ஸப்ரி வதவாஸௌ பில் மர்ஹமா. பொறுமையை கொண்டு ஏவுங்க, ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் பொறுமையா இருங்க, அல்லாஹ் தருவான். ஒருத்தருக்கு ஒன்றும் இல்லை, உங்கள்ட்ட பொறுமை சபுர அறி ஒன்றும் இல்லை, சிரிங்க, நல்லதை சொல்லுங்க, ஆறுதலை சொல்லுங்க மக்களுக்கு.
கடைசி அல்லாஹ் சொல்றான் வதவாஸவ் பில் மர்ஹமா, இறக்கப்படும்படி வசிய செய்யும். ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் இறக்க மனது, இது மனித நேயம், இது மனிதனோட இறக்கம் இருக்கும். இது குர்ஆனுடைய சட்டம். இதெல்லாம் குர்ஆன் சொல்லி தருது. இதெல்லாம் செஞ்சீங்கண்டா இன்ஷா அல்லாஹ் நீங்க நரகத்தை விட்டு பாதுகாக்கப்படுவீங்க. எனவே கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவுக்கு கீழே உள்ளதுதான் இதெல்லாம். இந்த கலிமாவை நம்பி எங்கட காலங்கள்ல சகோதரர்களே வாழும் பொழுது என்னென்ன சோதனைகள் ஃபித்னாக்கள் வருதோ எங்களால முடியுமானவைகளை குர்ஆன் சொல்ற விடயங்களை மக்களுக்கு செய்யணும். ஒரு நாள் அல்லாஹ்வை சந்திக்க இருக்கிறோம். அந்த நாளில் அல்லாஹ் முழுதையும் தெளிவுபடுத்துவார். நான் இதை ஏன் செய்தேன், நான் இந்த சோதனை ஏன் தந்தேன், முழுதும் தெளிவாகும். அதுவரை பொறுமையாக இருந்து இரக்கத்தோடு வாழ எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, தாயந்தையுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. உண்மையான லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவுடையவர்களாக வாழ தௌஃபீக் செய்வாயாக. என்னென்ன சோதனைகள் பிரச்சனைகளை இறக்கியிருக்கிறாய் அல்லாஹ், நீதான் அதை உயர்த்த முடியும் ரஹ்மானே. உலகத்தில் உள்ள எந்த மனிதனாலும் அதை உயர்த்த முடியாது யா அல்லாஹ். உன் வசமே அனைத்தும் இருக்கிறது ரஹ்மானே. பரக்கத்தை இறக்குவாயாக, ரஹ்மத்தை இறக்குவாயாக, கஷ்டங்களை போக்கி வைப்பாயாக. மனிதர்களிடம் கை நீட்டுவதை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. எப்படியா அல்லாஹ் மனிதர்களுக்கு சுஜூது செய்வதை விட்டும் கும்பிடுவதை விட்டும் எங்களை பாதுகாத்தாயோ, யா அல்லாஹ் மனிதர்களிடம் கை நீட்டுவதை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. முழு மனித சமூகத்தையும் பாதுகாப்பாயாக. கௌரவமாக கண்ணியமாக வாழும் பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. எங்களுடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பிரியும் பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. اللهم صل على محمد وبارك على محمد. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. هو الله الذي لا إله إلا هو الملك القدوس السلام المؤمن المهيمن العزيز الجبار المتكبر سبحان الله عما يشركون. فيا عباد الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله. وقال النبي صلى الله عليه وسلم: أنا الله لا إله إلا أنا مالك الملوك، قلوب الملوك في يدي. فيا عباد الله، إنكم لم تخلقوا عبثا ولم تتركوا سدى. أقول قولي هذا وأستغفر الله لي واستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وبارك على محمد. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وبارك على محمد. أما بعد، وقال النبي صلى الله عليه وسلم: أرحم أمتي بأمتي أبو بكر، وأشدهم في أمر الله عمر، وأصدقهم حياء عثمان، وأقضاهم علي رضي الله عنه. اللهم اغفر للمؤمنين والمؤمنات
والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك سميع مجيب الدعوات يا قاضي الحاجات لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا الله الحليم الكريم لا إله إلا الله سبحان الله رب العرش العظيم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار صلى الله تعالى وسلم على النبي الأمي وعلى آله وصحبه وسلم والحمد لله رب العالمين.